ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் 9 வந்துருச்சு. இன்னும் 8 சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவ்வளோ நேரம் 8ஆவது சீசன் வரைக்கும் என்னடா கேமு, 8ஆவது சீசனோட முடிஞ்சிருச்சு, முத்துக்குமரன் தான் நல்லா விளாண்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி, திவாகர், அப்புறம் இன்னும் ஒரு சில பேரை தவிர கேம் ஆடுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ வந்தால் வேறு லெவலில் ஒருத்தவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே சாண்ட்ரா வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ சாண்ட்ரா is going to become a title winner for season 9 தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே புரிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது டஃப் கண்டென்டர், டைட்டில் அடிப்பாங்கன்னு நான் சொல்ல வரல, பட் இட்ஸ் கோயிங் டு பி டஃப் டு பீட் சாண்ட்ரா அப்படிங்கிறது தான் நான் எதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு 24/7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்ததுங்க. அதாவது பார்வதி அதுக்கடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது சபரிக்கிட்ட அவங்களோட பாயிண்ட் வந்து வைக்கும்போது சபரி வந்து சொல்கிறான், பாரு பேசாமல் இரு, நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், இது பண்ணுறேன். அவன் வந்து தப்பை ஒத்துக்கவே மாட்டான். அவன் அடித்ததுக்கு வந்து தப்பே கிடையாது, நான் டிஃபென்ஸ் தான் பண்ணேன், நான் வந்து பிளாக் பண்ணேன், உன்னை வராமல் தடுத்தேன், அப்படி தான் அவன் சொல்கிறானே தவிர. அப்புறம் விக்ரம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி மேலே இருக்க வெஞ்சன்ஸை சுற்றி குரூப் படிக்கிறான். அவங்க உள்ளே வந்தோடனே வரிசையாக எல்லாம் வராங்க, வந்து டக்குன்னு சபரியை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு பார்வதியை வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. சரியா? அப்போ தான் கமருதீன் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறான். கமருதீன் வந்து ரொம்பவே நல்ல மனசு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கான். அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற தப்பு நீ வந்து டிஸ்குவாலிஃபைன்னு சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? ஏன்னா டிஸ்குவாலிஃபைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. கனி வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இதை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அழகாக வந்து கமருதீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதனால் நீ உரி பண்ணிக்காத, நீ கண்ணை ஒழுங்காக ரெஸ்ட் எடு, சாப்பிடுன்னு சொல்லி சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இதில் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவர் வந்து மோடில் ரீல்ஸ் போயிட்டார். சரி, அதை விடுங்க, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. ஏன்னா பார்வதியும் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ குரூப் விஷயத்தை ஸ்ட்ரைட்டாக பார்க்குறாங்கல்ல. அதாவது காலையில் வந்து நம்ம பார்வதி தோக்கணும்னு நினச்சாங்க சாண்ட்ரா, நினச்சிட்டு இங்கே ஒரு கேங் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனால் எவிடெண்ட்டாக அவங்க பார்க்கல, கரெக்டாக. பட் இப்போது அந்த கேங் அப்படி பார்க்குறாங்கல்ல, பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது, ரைட்ரா இப்போ இறங்கி அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம், இறங்கி தூக்குவோம் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டாங்க. ஸோ சாண்ட்ராவோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பெரிய மாற்றுக்கிறது இல்லை. திவ்யா மேலே தான் நமக்கு அவ்வளோ மாற்று கருத்து இருக்குது. சாண்ட்ரா வந்து அந்த கெஸ்ட்டில் ஒழுங்காக மரியாதை கொடுத்தாங்கன்னா மற்றபடி அவங்களுக்கு சரியான ஒரு பாயிண்ட் தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? அப்புறம் அந்த ஆட்டிடியூட் காட்டினதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து, பட் அதோட சீக்ரெட் டாஸ்க் நம்ம விட்டுடலாம். இப்போது அவங்க வந்து ஒரே கல்ல 2 பாங்க அடிக்கிறது பிளான் பண்ணிட்டாங்க. நம்ம பார்வதி, கமருதீன், திவாகர் எல்லாம் நம்ம குரூப் சேர்த்துப்போம். சரியா? நான், நீ, பிரஜன் எல்லாம் இருப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் ஆயிரும். நம்ம 6 பேர் சேர்ந்து அன்பு கேங்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து 2 போட்டு தூக்குவோம், எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் ஆடுறாங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கனி கேங் நிறைய பேர் உள்ளே வந்திருப்பாங்க. சபரி கேப்டன் இருந்தால் உள்ளே வர முடியாது. சபரியை தவிர எல்லாரும் உள்ளே வந்ததுக்கான காரணம் வந்து சாண்ட்ராவுடைய பிரில்லியன்ட் மூவ். இது சரியான ஒரு பாயிண்ட்டு. பக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காங்க. பட் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ தான் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பிரஜன் கிட்டையும் திவ்யா கிட்டையும் சாண்ட்ரான்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ரொம்ப குரூப்பிசம் பண்ணுறாங்கப்பா, நான் வெளியே பார்க்குறேன், கனிலாம் வந்து அவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்கள சுற்றி ஒரு அரண் மாதிரி வந்து அமைச்சிக்கிறாங்க, ஸோ அவங்கள யாரும் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்ததை ஸ்ட்ரைட்டாக போய் பார்வதிக்கிட்டே சொல்கிறாங்க. விஜய் பார்வதிக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்குது, நான் பார்த்தேன் இன்றைக்கி தான் அப்படின்னோடனே, ஆமாக்கா தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்வதின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, நானும் எவ்வளோ தான் சொல்லி பார்க்குறது, இங்கே பெர்ஃபெக்டாக பார்வ ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக விளையாடுறாங்கக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நாளைக்கு நமக்கு இது மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த கேங் வந்து நம்மளை சுற்று போட்டால் என்ன பண்ணுறது? இண்டிவிஜுவலாக விளாடுறது கிடையாது. நம்ம இங்கே இண்டிவிஜுவலாக விளாட வந்திருக்கோம். அப்போ குரூப் கேம் விளாட்றவங்க முதல் தூக்கிட்டு அப்புறம் நம்மளுக்குள்ள இண்டிவிஜுவல் ஆகும் அப்படின்ற மாதிரி கனி, சபரி, எஃப்ஜே, ரம்யா, சுபிக்ஷா மற்றும் விக்ரம் இந்த 6 பேரையும் நம்ம தூக்கி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சுபிக்ஷா வந்து பெருசாக கனி கேங் சொம்பில்லைனா அவங்க அப்பப்போ போய் வந்து அவங்க மிங்கிள் ஆகிக்கிறாங்க. அதனால் இந்த 6 பேரை முதல்ல தூக்குவோம், நம்ம 6 பேர் இங்கிட்டு சேர்ந்துப்போம். சரியா? திவாகர், கமருதீன், பார்வதி, நானே, நீ, இது வினோத், அரோரா விட்டுரு, அவங்க 2 பேரும் இண்டிவிஜுவல் தான். அவங்க இண்டிவிஜுவல் நம்ம ஆன பிறகு இவங்க எல்லாத்தையும் தூக்கின பிறகு நம்ம இண்டிவிஜுவல் ஆடிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ முழுக்க சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சோமோ, பார்வதி மட்டும் அடித்தா கேம் போகாதுங்கிறத நான் எப்பயோ சொல்லியிருந்தேன். பார்வதி நீ அடிக்காமல் அன்பு கேங் மேலேயும் கை வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி அன்பு கேங்கில் ஒரே ஒரு அம்பை தூக்கி சும்மா சொருரா சாண்ட்ரா. ஸோ சாண்ட்ரா கதகளி ஆட்ரா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இன்னிலேருந்து எழுதி வைங்க. இந்த ஒரு டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை அப்சர்வ் பண்ணி நம்ம சொன்னது இதுதான் ஒரு குவாலிட்டி. எல்லாத்தையும் நீங்கள் அடிக்கணும். போய் பார்வதி மட்டும் அடிக்கிறதுக்கு நீங்கள் போல, திவாகர் மட்டும் அடிக்கிறது நீங்கள் போல. ஸோ திஸ் இஸ் த குவாலிட்டி வி ஆல் நீட், திஸ் இஸ் த குவாலிட்டி வி ரெக்வயர். ஸோ வேறு லெவல் பண்ணுங்கள் சாண்ட்ரா, வி ஆர் தேர் ஃபார் யூ. உங்களுக்கு எவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அதை பண்ணுங்கள். ஏன்னா நல்ல விஷயத்துக்கு குரூப்பிசம் தப்பு இல்லைன்னு சொல்லி நிறைய மூதவிங்க சொல்லுதுங்க. ஆக்சுவலாக இது தப்பு தான் அவங்க பண்ணுறது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷக்கிருமிகள் இந்த ஏரியாவில்
இனிமேல் பிக் பாஸ்க்கு வரவன் எவனுமே இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை எடுத்து வரக்கூடாது. அந்த அளவுக்கு சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் செய்யணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. சரியா? எவனுமே வந்து கூட பார்க்கலங்க. இப்போ இவ்வளோ பேர் வந்து சொன்னாங்களே, இதில் கமுதி மட்டும் தான் கூட நிற்கிறான். ஒயில்டு கார்டில் கூட போய் பேசுகிறாங்க. திவ்யா கூட வந்து ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து சபரி பண்ணது தப்பு, இவன் அடித்தது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, அது எனக்கு எவிடென்ட்டாக பார்த்தேன் அந்த இடத்துல. ஏன்னா சபரிக்கு இவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாலும் பாரதி வரக்கூடாது இவங்க ஆசைப்பட்டாங்க முன்னாடி. திவ்யாவும் சரி, சாண்ட்ராவும் சரி, பிரஜனும் சரி. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ மிகப்பெரிய ஒரு குரூப்பிசம் தலைவிரித்து ஆடும் பொழுது அந்த குரூப்பிசத்தை அடித்து பாரதி விட நம்ம அடிச்சு ஆடலாம். அப்போ விளையாடு, நானும் ஃபயர் விடுறேன். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், வெளியே இருந்துக்கிட்டு பண்ணுங்கடா, இதை நீங்கள் பண்ண மாட்டீங்களே. இதை பண்ணுறதுக்கு சாண்ட்ரா மாதிரி ஒரு ஆள் வந்து உள்ளே வரணும். இதுதான் திஸ் கைண்ட் ஆஃப் பிளேயர் வி நீட், திஸ் கைண்ட் ஆஃப் பிளேயர் வி ரெக்வயர். நீங்கள் உள்ளே வந்து ஆட்டத்தை ஆடுங்க சாண்ட்ரா, அதுக்கடுத்து எல்லாத்தையும் தூக்குங்க, அப்புறம் நீங்கள் உங்களுக்குள்ளே மோதிக்கோங்க, அப்புறம் நானும் வரமாட்டேன் உங்க கூட அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் பேசுகிறேன். இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ தூரம் குரூப்பிசம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. கரெக்டாக அவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்படிப்பட்ட குரூப்பிசத்தை களையெடுக்க சாண்ட்ரா அவர்கள் விளையாட்டு ஆரம்பமாகிடுத்து. ஏன்னா நம்ம வந்து என்னப்பா இவங்களும் வந்து இது அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்னிலேருந்து சொல்கிறேன், சாண்ட்ரா இந்த கேமை மாற்ற போகிறாங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு வந்து தரேன். அதுக்கு முன்னாடி ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம வந்து பேசிடுவோம். சரியா? நாமினேஷன்ஸ் ரொம்ப வந்திருக்கு. ஸோ யார் யார் நாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு கடையை முடிடுவோம். ஓகேவா? ஸோ கேம் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் கைஸ். நம்ம கமுருதி வேறு கீழே உட்காரன்னு சொல்லிட்டு சேரை உடச்சு விட்டாப்புல. ஸோ அது ஒன்று பார்க்க முடிஞ்சு. ஸோ பார்வதி ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்காங்க. யாரும் மன்னிப்பு கூட கேட்கல அப்படிங்கிறதே பார்க்க முடியுது. ஏன் இப்படி பண்ணுறானுங்க? ஒரு தப்பு பண்ணால் ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்களுக்கு முடியலையா? அவன் அடித்ததுக்கு ஒரு சாரி கூட சபரி கேட்க மாட்டான். ஸோ எவ்வளோ ஹர்ட் ஆகி அழுகுறாங்க பார்வதி, அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களே. யாராவது ஒருத்தவங்க செய்கிறாங்களா? எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நம்ம பார்ப்போம் சாண்ட்ரா சொன்ன மாதிரி நடந்திருக்கான்ட்டு. ஓகேவா? ஸோ நாமினேஷன் 2 பேர் உள்ளே போ. ஃபர்ஸ்ட் அடிச்சா வருவியா? நான் கனியக்கா முடிஞ்சு. ரம்யா, சுபிக்ஷா அடி. யார் இந்தம்மா? கனி பாருங்க, பார்வதி இன்னும். எஃப்ஜே வாட்டர்மிலன். இவங்களோட கேங் பார்த்தீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர்மிலன் பார்வதி. கனி எப்படி இங்கே பாருங்க, யார்? கெமி கனி. புரியுதா? எப்படி கெமி கனி அதிசயமாக இருக்குது. திடீர்னு கெமி வந்து பார்த்தீங்கன்னா கனியை சொல்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஷாக்கிங் தான். கரெக்டு தானே? ஸோ இது வந்து குரூப் விஷயத்துலேருந்து கம்மி கொஞ்சம் வெளியே வராங்கன்ற மாதிரி தோணுது. பாருங்க, வெரி குட்ல கெமி. நம்ம பார்வதி கம்மி தான், கனி தான். ஏன்னா அவன் வரவே இல்லைல்ல, போடணும். வினோத் வந்து பார்த்தீங்கன்னா வியானா பண்ணுறாரு. ஏன்னா அவங்கள பிரச்சனை இருக்கு. நம்ம திவ்யா வந்து அரோரா, அமித் அரோரா, விக்ரம் அடிச்சா பாருங்க நம்ம ஆள் வேறு லெவல். திவ்யா நீங்கள் இந்த மாதிரி அடிச்சாண்டிங்கன்னா நானும் உங்களை வந்து புகழுவேங்க. நீங்கள் உள்ளே உட்காந்து பார்வதி அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. திவ்யா கணேஷ் யார்? விக்கல் விக்ரம். அரோரா சாண்ட்ரா. ஸோ சாண்ட்ரா வந்து யூஸ் பண்ணல பாசை தூக்கி பிரச்சனை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே அவங்க 2 வியான் என்ன சொல்கிறாங்க, 2 பேரும் பிரிட்ஜ் மாதிரி உட்காந்துக்கிறாங்க. அது கரெக்டான ஒரு ரீசன் தான். ஓகே அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி யார் சொன்னால்? சாண்ட்ராக்கு முன்னாடி அரோராவும் சாண்ட்ரா. சரி, ஓகே. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். ஆட்டம் ஆரம்பம் கைஸ்.